அண்ணன் திருமாவளவன் டிப்ளமேட்டிக்கா பேசுவார். நரேந்திர மோடி ஒரு நாளும் ஃபவுல் பிளே பண்ணவே மாட்டார், இறங்கி அடிச்சு பேச மாட்டார். அதற்கு ஒரு அமித்ஷா இருப்பாரு, அதுக்கு கீழ இருந்து ஒருத்தர் வருவார், அதுக்கு ஒரு அண்ணாமலை வருவாரு, நீ வந்து சரியான குடும்ப தலைவனா இருந்தா நீ வந்து என்னை தொட்டு பாரும்பாரு. அதெல்லாம் அவங்கவங்க பேசுவாங்க, அவர்கிட்ட நீ எதிர்பார்க்க முடியும். அப்ப நரேந்திர மோடினா இப்படி ஒரு ஸ்டேச்சர் இருக்கு, மோகன் பாகவத் இப்படி ஒரு ஸ்டேச்சர், அது மாதிரி திருமாவளவனுக்கு ஒரு ஸ்டேச்சர். அதற்காக தான் கீழே இருக்கிறாங்க. வன்னியரசு பேசுற நீங்க எடுத்து பாருங்க, பயங்கரமா இருக்கும். திருமாவளவன் அவர்கள் எங்களுடைய கொள்கைக்கு விரோதமாக என்ன பேசினாரு சொல்லணும். கட்சி தலைமைக்கு தர்ம சங்கடம் ஏற்படுத்தும் விதமாக என்ற கொள்கையை தான் அவர் பேசுற, உறக்க பேசுற, எங்க கட்சி ஆட்சிக்கு வர வேண்டாமா, என் தலைமை ஆட்சிக்கு வர வேண்டாமான்றாரு. எங்கன்னு கூட்டணி 26 ஜெயிக்கணும்ன்ற இடத்துல நம்ம வேலை செய்ய விதைக்கிறோம்லங்க, இதை விதைக்கிறோம்லங்க, வெளியில போகணும்லங்க, 4 பேர் பேசணும்லங்க. ஆமாங்க, திருமாவளவனுக்கு என்ன கட்டுச்சு, அவர் ஏன் வரக்கூடாது, 4 பேர் கேட்கணும். நாளைக்கு இது அந்த தாட் ப்ராசஸே விதைக்காம எப்படி பேசுவாங்க? ரைட் சார். ஆனா இது நாளை அந்த எல்லைன்னு ஒண்ணு இருக்குல்ல, இது நாளைக்கு கூட்டணியை உடைக்கிற விஷயம் ஆயிடுச்சுன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுக நல்ல பேர் வேணுமா, பொதுமக்கள் நல்ல பேர் வேணுமா? பொதுமக்கள்கிட்ட நல்ல பேர் வேணும், திமுக நல்ல பாதுகாக்க வேணும். பொதுமக்கள் நல்ல பேர் இருந்தா தான் திமுக வள்ளி இருக்கும்.